வணக்கம். துலா ராசிக்கு இந்த மகா குரு பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போகுது? 2/6/2026 முதல் இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார். நிறைய பேருக்கு இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப பாதகத்தையும் தந்திருக்கும். நிறைய பேர் முயற்சியில் பெரிய வெற்றிக்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இடம் விட்டு இடம் செல்லுகின்ற பாக்கியம் எல்லாம் கொடுத்துருப்பார். குரு பகவான் துலா ராசிக்கு எத்தனாவது அதிபதினா 3. நம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதி அவரே தான் 6ஆம் அதிபதியும் வரார். நம்ம வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகுகின்ற காலத்தை கொடுக்கின்ற முயற்சி ஸ்தானத்துக்கான அதிபதி அவர் தான். பாக்கியம் தருகின்ற இடத்துக்கான அதிபதியாகவும் வரார் அவர். 6 என்பது வேலைக்கான அமைப்பாகவும் தரார். 6 என்பது கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கொடுக்குறாரு. இருந்தாலும் அந்த இடத்துக்கான தன்மை என்பதும் உண்டு. 2 மைனஸ் இருக்குதுன்னா அந்த 2 மைனஸுக்கு ஏற்றார் போல் பெரிய அதிகாரத்தையும் கொடுக்குறார். போட்டி பொறாமை என்று சொன்னால் அங்கே போட்டி இருந்தால் தான் வேலையில் அவன் வின் பண்ணி பெரிய உத்தியோகத்துக்கு வர முடியும். இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகின்ற காலம். அதுவும் உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடத்தை பார்ப்பார். தனம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தருகின்ற காலத்தை கொடுக்க போகிறார். நிறைய பேருக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் துளாராசிக்காரங்க. இது வரைக்கும் நன்மையே நடைபெறலை அப்படின்னு சொன்ன அனைவருக்கும், என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் சந்தோஷத்தையே பார்க்கல சாமி, என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையே இல்லை, என் வாழ்க்கையே ஜீரோவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் தலை நிமிர்ந்தார் போல் பெரிய இடத்துக்கு எடுத்துமே உட்கார வச்சுருவார். வேலையில் பெரிய சேஞ்சஸ்லாம் கிடச்சிடும். நிறைய பேருக்கு வேலை சேஞ்சஸ் கிடச்சி தான் அவங்க வாழ்க்கையில் நிறைய ஜாக்பாட் விஷயத்தெல்லாம் சந்திக்க போகிறாங்க துளாராசிக்காரங்க. இந்த வேலையிலே மறந்துடுவாங்க. வேலையை மறந்துட்டு வேறு லெவலுக்கு போயிடுவாங்க. இடப்பெயர்ச்சி சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும். வேலை ஸ்தான பலம் பெறுகின்ற காலம். இந்த நேரத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்து அவருடைய பார்வை நேரடியாக நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். 2 தனவரவு தகுந்த விஷயத்தையும் பார்ப்பார். அதே போல் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். அவருடைய 9ஆம் பார்வையார். முதல்ல 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஐயா வரவு சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை, இந்த மாதிரி என்னென்ன விஷயத்தில் இருந்து வந்து போச்சு. ஐயா இதுக்கு முன்னே பொலிவாக இருந்தோம், ஆனால் இப்போ பொலிவாக இருக்க முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த விஷயத்துலேருந்து முதல்ல நோய் காலபுருஷ தத்துவத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ப்ளஸ் குரு பகவானுடைய பார்வை எங்கே பற்றி நம்ம சொந்தருவான விஷயத்துலேருந்து நாம் விடுபட்டு வெளியே வர போகிறோம். அறம் சார்ந்த விஷயத்துலேயும் மாயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் நான் எந்த வேலையுமே செய்யலை சாமி, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, திடீர்னு பார்த்தா நான் ஜோதிடராக மாறிட்டேன், மந்திரவாதியாக மாறிட்டேன், மந்திரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை பெறுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இப்போ திடீர்னு பார்த்தா கோயில் நிர்வாகத்தை எடுத்து நடத்துறது, ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கிறது, இந்த மாதிரி விஷயம் மறை சார்ந்த விஷயம். அங்கே தான் காலபுருஷ தத்துவத்துக்கு 8 மறைஞ்சிருக்குது. அப்போது திருமணம் தகவல் மையத்தை வச்சு நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தருகின்ற காலமாக. தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிச்சு பார்க்கக்கூடிய தன்மை பெறுகின்ற காலமாக. வேலைக்கு போகிறத நான் படிச்சுட்ருக்கேன். ஏன் சிபிஐ கிரைம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கிரைம் விஷயங்கள், தொலைந்ததை தேடுறது, இது மாதிரி விஷயத்தெல்லாம் தேடுறதுக்கான அந்த கணினி சார்ந்த விஷயத்துலையும் பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறது யாரானா துளாராசியார் தான் கண்டுபிடிக்கும். துளாராசியார் தான் அந்த போஸ்டிங்கெல்லாம் கிடைக்க போகுது. வேலைக்கும் சரி, வேலை சார்ந்த விஷயமாகட்டும், எல்லாத்துலேயும் அந்த அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது. ரொம்ப மைனஸ் கேட்டகரியில் போனவங்கெல்லாம் ப்ளஸ் கேட்டகரிக்கு வர்றதுக்கான அமைப்புகள் இந்த பகவானுடைய அமைப்பு. முதல்ல டிரான்ஸ்ஃபரு, பகை, இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி தெரியும். அந்த இடத்த கெடுத்துக்கான அமைப்புகள் முதல்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கான வேலையில் நிறைய மாற்றம் எல்லாம் சேஞ்சஸ்லாம் உண்டு. ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற கடன்லாம் பட்டுட்டுருக்கேன், ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்னு சொன்னவங்களாம் வார்த்தையெல்லாம் இனிமேல் வார்த்தைலாம் கிடையாது. இந்த ப்ளஸ் மைனஸ்லேருந்து அவங்க வேலையை வரப்போகிறாங்க. வேறு லெவலில் இருக்க போகிறாங்க. ஒரே வார்த்தை. 4ஆம் இடம் சுகஸ்தானம். வண்டி வாகனம் இல்லைன்னா கார் கண்டிப்பாக வாங்கிறதுக்கான பாக்கியம் உண்டு. 2 வீலர் வாங்கிறதுக்கான பாக்கியம் உண்டு. சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான பாக்கியம் உண்டு. அவருடைய 7ஆம் பார்வையாக நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நிறைய நல்ல விஷயம்லாம் அவங்களுக்கு நடக்கிறத பார்க்க போகிறாங்க. ஐயா அவங்க எலிஜிபிளான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கான தன்மை. இனிமேல் அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கிலேருந்து விடுபட்டு வெளியே வர போகிறாங்க. ஏன்னா கர்மா என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மம் அங்கே தான் இருக்குது. நாம் என்னென்ன அனுபவிக்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அனுபவிக்கின்ற தன்மையெல்லாம் இப்போ மாறப்போகுது. திடீர் செல்வங்கள் வருகின்ற காலம், திடீர் ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம். வரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இதெல்லாம் விலகத்துக்கான அமைப்பு இந்த 10ஆம் இடத்துக்கு வருகின்ற காலம். ஐயா தயவு செய்து கர்மா, ஜீவன கர்மா தருகின்ற இடத்துல தான் குரு பகவான் வரார். பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க.
மெயினான இடம். அது ரொம்ப 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம். ஜீவன கர்மா, அந்த உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது. சுகஸ்தானம் வலுக்கும், வண்டி வாகனங்கள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் நடக்கிறத கண்டிப்பாக துளாராசிக்காரங்க பார்ப்பாங்க. சின்ன சின்ன உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் உண்டு, நான் இல்லைன்னே சொல்லலை. அந்த 10 என்பது ஒரு விதமான பண்புகளில் இருவிதமான வம்பர்கள். அங்கே பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தால் யோகம் என்று தான் கொடுத்துருக்கானே கண்டி சுப கிரகங்கள் அமர்ந்திருந்தால் யோகம் என்று சொல்லி கொடுக்கல. இவர் முழு சுபர் அல்லவா, அதுக்கான அமைப்பு கிடையாது. கடகத்தில் அமர்வுண்டால் அரசாங்க பதவி என்பது உண்டு, அரசியல் கண்டிப்பாக பதவி என்பது உண்டு. தயவு செய்து இந்த 2 விஷயம் கண்டிப்பாக நடக்கும் துளாராசிக்காரங்களுக்கு. ஒன்று, அவங்க அரசியல் பதவியோ அரசாங்க பதவியோ, இல்லை எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இல்லை நாம் அரசியலில் ஈடுபட போகிறேன், நான் ஒர்க் பண்ணி போகிறேன், நான் வேலைக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலையில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு தன்மானம் அதிகரிக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைலாம் விலகிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும். ஐயா, ஒரு பேடான விஷயத்துலேருந்து குட்டான விஷயத்துக்கு வர முதல்ல உடம்பு சரியாயிடுங்க. உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல குறைய ஆரம்பிக்கும். நோய் நொடி விலகிட்டாலே வேலைக்கு போயிடுங்க ஆட்டோமேட்டிக். நோய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகினாவே தன்னலமற்ற சேவையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சு. மக்கள் பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. துளாராசிக்காரங்களுக்கு அனைவருக்குமே சொல்கிறேன், அனைவருக்கும் மக்கள் பணி, பொதுநல வேலை என்பது உருவாகக்கூடிய காலமாக இந்த காலத்தை கொடுக்கும். அவருடைய 9ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது. ஐயா, இதெல்லாம் இருந்தால் தானே, வரவு இருந்தால் தானே நீ அதெல்லாம் அடைக்க முடியும். எனக்கு கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடுனா உனக்கு தொழில் நன்றாக இருக்கும். அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய சேலஞ்சான விஷயத்தெல்லாம் கொடுத்து அதிலேருந்து வெளியே வர போகிறாரு. நிறைய விஷயங்கள் என்னாலே செய்ய முடியாத விஷயம்லாம் இப்போ நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா அதன் மூலியமாக ஆதாயத்தை பெற்று பெரிய லெவலில் வந்துருக்கும். நிறைய பேருக்கு இந்த கெமிக்கல் அசைன்மெண்ட், இது மாதிரி பெயிண்ட்டு சார்ந்த விஷயங்கள், பெட்ரோலியம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்க போகுது. மைனஸ் கேட்டகரியிலேருந்து ப்ளஸ் கேட்டகரிக்கு வரத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன். நிறைய நல்ல விஷயங்கள் துளாராசிகாரங்களுக்கு நடக்கின்ற காலம். வேலைக்காக தேடி இருந்தால் கண்டிப்பாக உண்டு. வேலையில் மாற்றம் என்பது உண்டு. நிறைய பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயோ தனியார் எம்ப்ளாயோ இதெல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டு இருக்கிற சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாக போகுது. தன்னலமற்ற சேவை, ஒரு தனித்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலம். உடம்பு ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை, மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை, வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சஞ்சல காலங்கள், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை, இது எல்லாமே டீஃபால்ட்டான விஷயங்கள். என்னென்ன விஷயத்தில் டேமேஜ் பண்ணாரோ சனி பகவான் அது எல்லாம் மாற்றி கொடுக்கின்ற அமைப்பு. கம்யூனிகேஷனில் இருந்து எதுனா இருக்கட்டும், அடிப்படையில் தான் நான் சரியில்லாமல் வாழ்ந்துட்டுருக்கேன்னா திடீர்னு இந்த ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயம் இந்த ஒரு வருஷம் பரவாயில்ல சாமி, ரொம்ப சரியில்லை, எனக்கு தசாபுத்தியே சரியில்லை சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை கிடைக்கின்ற பாக்கியம் ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுக்கும். நல்ல விஷயம்லாம் நம்மளை தேடி வர்றதுக்கு இதுக்கான ஆதாயமாகவே உங்களை இங்கே பார்க்க போகிறீங்க. நிறைய நல்ல விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்க போதையா. துலாமை பொறுத்த வரைக்கும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம். வறுமையில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு படி உயர்ந்து 2 படி உயர்ந்து கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்து தான் காண போகிறீங்க. வீடு கட்டினா கண்டிப்பாக கட்டுவீங்க, இடம் இல்லைன்னா இடம் கண்டிப்பாக வாங்குவீங்க. இந்த மாதிரி என்னென்ன விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் இது அனைத்தும் விலக போகுது. உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தோஷமெல்லாம் விலகக்கூடிய காலம். இந்த 4ஆம் இடத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தோஷம். 4ஆம் இடம் தான் 10ஆம் இடத்தை பார்க்கும். 4ஆம் இடத்து கிரகம் தான் 10ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ ஜீவன கர்மா நம்ம என்னென்ன பிறப்பில் எடுக்கணுமோ அந்த 4லே தெரிஞ்சிருங்க போய். நம்மளுடைய வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கும்னா 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதே அது 10ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகங்களாக மாறும். அப்போ 4 என்பது தெளிவினை தருகின்ற காலம், சுகம் தருகின்ற காலம், கல்வி, உயர்நிலை கல்வி, நம்மளுக்கு போஸ்டிங் எல்லாமே 4ஆம் இடத்தை கொடுத்துரும். அப்போது உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் விலகுகின்ற காலம். அடிப்படை வசதியிலிருந்து 2க்கு 2 என்பது 4 என்பது வண்டி வாகனங்கள் 2 வருமானம் வந்தால் தான் வீடு கட்ட முடியும். அடிஷ்னல் வருமானத்தை தருகின்ற அமைப்பு இப்போ கொடுக்க போது மன மகிழ்ச்சி என்பது உண்டு. கண்டிப்பாக வேலைக்கான ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயத்தை நடத்தி கொடுத்துரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் 1-2 மாதங்கள். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஒரு தெளிவான பாதை எடுத்து செல்லும். 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவான இடத்துக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். நேர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் விலகத்துக்கான காலம். திடீர் ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்.
அந்த விஷயத்திலே நீங்கள் தெரிஞ்ச மாதிரி ஒரு வேலையிலையும் சரி, ஐயா நான் இது வரைக்கும் தொழிலாளி தாங்கிறேன்னா இனிமேல் முதலாளி ஆக போகிறீங்க. நீங்கள் தொழிலாளியாக இருந்ததெல்லாம் போதும், இனி முதலாளியாக மாற்றக்கூடிய தன்மை எல்லாம் கிடைக்க போகுது. நான் டிரைவராகனா ஓனரே ஆகிடுவேன். நான் ட்ராவல்ஸ்லாம் வச்சுட்ருக்க, அதில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கையா, ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வண்டிலாம் வச்சுட்ருக்கேன், வண்டியில் நான் ஓட்ட தெரியும், எனக்கு டிரைவராக இருக்குன்னா நீங்கள் ஓனராக போகிறீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் இனிமேல் நடக்கும். துலாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2/6/2026 என்பது மனமகிழ்ச்சி தருகின்ற அமைப்பாக குரு பகவானுடைய பெயர்ச்சி சாதகத்தை இதில் பாதகம்னா ஏற்கனவே செஞ்சுங்கிற இடத்துல பாதகத்தை தரும். வீடு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் துன்பத்தை கொடுக்கும். தாயார் வழி சொந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு தாக்கத்தை கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பண்ணுவோம். இந்த மாதிரி நல்பலங்கள் நம்மளுக்கு உண்டு. ஏதோ ஒரு தாக்கம் நம்மளை இருந்து கொண்டு தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பதும் காணப்படும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.